இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க, இல்லை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, ஆர் உங்கள் வீட்டில் லேப்டாப் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது வந்துட்டு ஒரு லேப்டாப்போட சார்ஜர். இது வந்து ஃப்ளக்கில் போட்டுட்டு லேப்டாப் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கு காலையிலேருந்து. இந்த சம்மரில் வந்துட்டு பவர் வந்து வோல்டேஜ் அதிகமாக வருது, திடீர்னு வந்துட்டு கம்மியாக வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து ஃப்ளக்கில் இருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. எங்கள் வீட்டில் காலையில் லேப்டாப்க்கு சார்ஜ் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ளக்கில் இருந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கு. ஸோ ஈவினிங் போல் தான் வந்துட்டு ஏதோ ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அப்போ கூட எங்களுக்கு வந்து இதுதான் வந்துட்டு மெல்ட் ஆகுது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நாங்கள் வேறு ஏதோ ஸ்விட்செல்லாம் போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் பாப்பா விளையாடிட்டே இருக்கும்போது இந்த சார்ஜரை போயிட்டு டச் பண்ணிட்டா. அது வந்துட்டு பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கு. ஸோ மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப ஹீட்டாக இருந்தது. அதை டச் பண்ணதும் அவள் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்துட்டு அழுதுட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஓடி வந்துட்டா. அப்புறம் தான் வந்து நாங்கள் பார்த்தோம் அதுலேருந்து புகையாக வந்துட்டு இருந்தது. ஸோ உடனே வந்து ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஃப்ளக்கோடைய அந்த கம்பி வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பாப்பா வந்து அதை டச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாக் வந்திருக்கும். ஸோ இந்த சம்மரில் குழந்தைங்க எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் அவேராக இருங்க. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.